விஜய் களத்தில் உருவாகிற தலைவர் இல்லை, கம்ப்யூட்டரால் உருவாக்கப்படுற தலைவர். விஜய் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்தில் மக்களோட நின்று மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்கிற யாரும் விஜய் கட்சியில் போய் சேரல. அதே மாதிரி தன்னார்வமாக தன்னால் முடிஞ்ச சேவைகளை மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்கிற யாரும் விஜய் கட்சியில் போய் சேரல. மாறா விஜயை சுற்றி யார் இப்போ இருக்கிறாங்கன்னா, ஆதவர்ஜினா, ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார், இவங்க தான் போட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தேர்தல் யூகம் வகுக்கிற கமர்ஷியல் நிறுவனங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க. ஆதவர்ஜினா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு தேர்தல் யூகம் வகுக்கிற ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி 2014 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ்னு சொல்லி அன்புமணி ராமதாஸை முதல்வராக்கிற பிரச்சாரத்துக்காக ஆன்லைன் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். நிர்மல்குமார் இதுக்கு முன்னாடி பிஜேபி ஐடி விங்குக்காக வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தவர். இப்படி முழுக்க முழுக்க தேர்தல் யூகம் வகுக்கிற கமர்ஷியல் நிறுவனங்கள் தான் விஜயை சுற்றியும் இருக்குது. இவங்க எல்லாம் தான் விஜயை மக்கள் முன்னாடி எப்படி காட்டணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரிப்டடாக ரெடி பண்ணி, விஜய் எந்த உடையில் வரணும், எங்கே நிற்கணும், எப்படி துண்டை வாங்கி கழுத்தில் போடணும், என்ன பேசணும் அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி திட்டமிட்டு ரெடி பண்ணி இந்த கட்சியை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. தேர்தல் யூகம் வகுக்கிறது அப்படிங்கிறதே மக்களோட மனநிலையை மாற்றுறது தான். நம்மளுடைய முக்கிய பிரச்சனையிலேருந்து நம்மளை திசை திருப்பி நம்மளுடைய வாக்கை ஏமாற்றி பறிக்கிறதுக்கு பேர் தான் தேர்தல் யூகம். இது ஒரு விதத்தில் ஏமாத்துற தந்திரம் தான். இந்த தந்திரத்துக்கு நாம் பலியாகிடக்கூடாது. விஜயை நடிகராக ரசிப்போம், நடிகராக மட்டுமே ரசிப்போம்.